என்ன சார், எங்க ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு எங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்ன தம்பி, நான் எதிர்க்கட்சி. நான் எதை கேட்டாலும் இந்த ஆளுங்கட்சி தர மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது? இப்படி தானே வருஷ வருஷமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதை பத்தி யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு வருஷத்துக்கு 3 கோடி, அப்ப 5 வருஷத்துக்கு 15 கோடி. ஒரு எம்எல்ஏக்கு அவர் தொகுதியில செலவு பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்குது. இந்த காசு நமக்கு வந்து சேர்ந்துச்சா? நம்ம ஊர்ல இந்த காசை வச்சு ஏதாச்சும் வேலை நடந்துச்சா நமக்கு யாருக்காச்சும் தெரியுமா? ஏன்னா நம்ம பார்க்கறது இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற படிச்ச ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வருஷமும் 10 ரூபா தான் ஆர்டிஎஃப் ஹோமோட ரேட். அதை வச்சு எங்க ஊர்ல எம்எல்ஏ இந்த காசை வாங்கி இருக்காரா, அது செலவு பண்ணியிருக்காரா, எதுல செலவு பண்ணியிருக்காருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க தப்பு பண்ணும்போது அவங்களுக்கு பயம் வரும். இல்லைன்னா அவங்க இந்த காசை கேட்டு வாங்காம இருக்கும்போது அவங்களுக்கு பயம் வரும். அதுவும் இல்லாம 6 கோடி ரூபாய் எம்பி ஃபண்டுக்கு ஒரு வருஷம் வருது. அப்படின்னா 30 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு. அதுல இருந்து ஒரு எம்எல்ஏ நினைச்சா கேட்டு வாங்கி நம்ம ஊருக்கு பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம். ஆனா பண்றாரா, பண்ணி இருக்காரா நமக்கு தெரியுமா? எப்ப கேட்டாலும் ஆளுங்கட்சி ஒதுக்குறது இல்லை தானே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 15 கோடியில நம்ம ஊர்ல ரோடு, ஸ்கூலு, சுகாதாரம், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். நம்ம கூடலூர் ரோடு எவ்வளவு மோசமான கண்டிஷன்ல இருந்துச்சு. யாராச்சும் திரும்பி பார்த்துருந்தாங்களா? எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வீடியோஸ், என்னெல்லாமோ பண்ணோம், யாருமே வரல. ஆனா எலெக்ஷன் டைம்ல என்னாச்சு? கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. அப்ப எங்க இருந்து வந்துச்சு ஃபண்டு? ஃபண்டு வராம இல்லை. அப்போ மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம கேள்வி கேட்காம இருக்கிற வரைக்கும் யாரும் நமக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க. நமக்கு வேண்டியதை நம்மளே கேட்டு வாங்குவோம்.